தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பெய்த கோடை மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கோடை வெயில் புதுகையில் 400க்கும் மேற்பட்ட நாய்கள் கலந்து கொண்ட தேசிய அளவிலான நாய்கள் கண்காட்சி விறுவிறுப்பாக நடைபெற்றது. மலர் கண்காட்சியால் கோடை நாடு முழுவதும் 96 தொகுதிகளில் நாளை மறுநாள் 4ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. அதற்காக அரசியல் தலைவர்களும் வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆந்திரா, தெலுங்கானா, பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நட்சத்திர கால்பந்து வீரர் கிலியன் எம்பாப்பே 2017ஆம் ஆண்டில் இருந்து ஆடிவரும் PSG அணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்துள்ளார். இதுவரை PSG-க்காக 305 போட்டிகளில் 255 கோல்களை விளாசியிருக்கும் அவருடைய இந்த அறிவிப்பு ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பெண் மருத்துவரான மனைவி 2 ஆண்களுடன் ஹோட்டல் அறையில் இருந்தபோது கணவரான மருத்துவர் கையும் களவுமாக பிடித்து தாக்கியுள்ளார். மனைவி புகாரில் கணவரும், கணவர் புகாரில் மனைவியின் 2 ஆண் நண்பர்களும் கைது செய்யப்பட்டனர். மனைவி ஹோட்டலில் இருப்பதை கணவர் கண்டுபிடித்தது எப்படி? செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. இனி உலகம் முழுவதும் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களின் தொகுப்பை பார்க்கலாம். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் மோதும் மைதானம் அமைக்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.